சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு வந்த உடனே எப்பயும் போல் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. எல்லாரையும் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. ஆனால் அண்ணாமலை இங்கே மீனா சாப்பிட வர சொல்கிறத கூட கவனிக்காமல் ரொம்பவே யோசிக்கிறாரு. வீட்டு பத்திரத்தை எப்படியாவது திருப்பி வாங்கணும். மனோஜ் செஞ்ச இந்த வேலையால் வீட்டில் எல்லாருமே அங்கே பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்றுருக்கோம். இதில் விஜயா வேற மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கா. இப்போ என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியல. இங்கே மனோஜ் தான் நிறைய கடன் வாங்கியிருக்கான். ஆனால் முத்து வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு நிறைய வேலை செய்கிறான். முத்துவும் மீனாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்ன செய்யன்னு தெரியலையேன்னு இங்கே அண்ணாமலை ரொம்பவே யோசிக்கிறாரு. அந்த சமயம் அங்கே வந்த மீனா, என்ன மாமா நீங்கள் சாப்பிட வருவீங்கன்னு நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னாச்சு, ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட மீனா கேள்வி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை மீனா, இங்கே வீட்டு பத்திரத்தையும் நம்ம திருப்பி வாங்கணும். ஆனால் மனோஜ் திருந்தவே மாட்டிக்கிறானே. இங்கே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு விஜயாவும் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறதுனால என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக நிறைய கடன் வாங்கியிருக்கான். அந்த பணத்தை திருப்பி தரணும்னு கொஞ்சம் கூட ஒரு யோசனை இல்லை. இப்படி யோசிக்காமல் மனோஜ் அவன் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கான். ஆனால் நீயும் முத்துவும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதான் இவ்வளோ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு மாமா யோசிக்கணும், எப்பயுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால் இந்த வீட்டு பத்திரத்தை நாங்களே திருப்பி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி மீனா உடனே முடியும்? நானே பணம் சேர்த்து வச்சேன். அந்த பணத்தையும் இங்கே மனோஜுக்காக கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் மாடியில் ரூம் கட்டணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துட்டு வரீங்க. ஆனால் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ தான் தெரிய வந்தது எங்களுக்காக பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்கன்னு. பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்யணும்னு இங்கே எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் அங்கே டெக்கரேஷன்லாம் எடுத்து செஞ்சோன்னா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்காக கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா மீனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா, நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மீனாவும் பேசும்போது அண்ணாமலை சந்தோஷப்படுறாங்க. உடனே அண்ணாமலை சாப்பிட்றதுக்காக வராரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, நானும் தான் இவ்வளோ நேரம் சாப்பிட வர சொன்னேன். என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என் பேச்சை கேட்கவே இல்லை, என்னை கண்டுக்கவும் இல்லை. ஆனால் மீனா பேசின உடனே சாப்பிட வராரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க விஜயா. இந்த வீட்டில் மீனாவை மட்டும்தான் எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. மீனா பேச்சை மட்டும்தான் கேட்குறாங்க. ஏன்னா மீனாவால் மட்டும்தான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்னு மீனா முத்துவை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு விஜயா யோசிக்கும்போது அங்கே விஜயா சொல்கிறாங்க, எதுக்காக நீங்கள் சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லும்போது, போதும் விஜயா, நீ என்கிட்ட பேசவே வேண்டாம். உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. மனோஜுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்ச, உன்னுடைய பையன் மனோஜ்கிட்டே நீ பேசலாம். நீங்கள் 2 பேரும் செஞ்ச இந்த வேலையால் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் மீனா பேச்சை கேட்டு மறுபடியும் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க விஜயா. இல்லை விஜயா, நான் மீனா பேச்சையும் கேட்கல, முத்து பேச்சையும் கேட்கல. நானே யோசிச்சு தான் உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். ஏன் நீ என் பேச்சை கேட்டியா விஜயா? இல்லையே. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்க, சாதாரண வேலையை செஞ்சு வச்சுருக்க. இதில் நீ கூப்பிட்ட உடனே சாப்பிட வரணுமா, உன் பேச்சை வேற கேட்கணுமா? இதில் இனி உன் பேச்சை நான் கேட்க போகிறதே இல்லை அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசும்போது இங்கே மனோஜ் என்னம்மா அப்பா இன்னும் இவ்வளோ கோபமாக இருக்காங்க, நம்ம பேச்சை கேட்கவே கூடாதுன்னு இருந்தா அப்புறம் இந்த வீட்டில் முத்துவும் மீனாவும் நமக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தருவாங்களா? அம்மா, நாம் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தது என்னவோ உண்மைதான். அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டோம். மறுபடியும் இப்படிலாம் செய்யவும் மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஆனால் ஏம்மா அப்பா இப்படி கோவப்படுறாரு, ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ், வீட்டு பத்திரத்தை நீ திருப்பி வாங்கினா எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். இப்படி உங்கள் அப்பா தேவையில்லாமல் பேச மாட்டார். நீ தான் எதையும் கண்டுக்காம வீட்டு பத்திரத்தை முத்துவும் மீனாவும் திருப்பி வாங்கட்டோன்னு அமைதியாக இருக்கல்ல. அப்புறம் உன்னால் நான் தான் இவங்க எல்லார் கேட்குற கேள்விக்கும் பதில் பேச முடியாமல் நிற்கணும். அதனால் நீ கொஞ்சமாவது பொறுப்பாக இருந்திருக்கணும் மனோஜ். இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் நீ தான். ஆனால் எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ கூட உன்னால் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியலல்ல. நீ பெரிய பிஸ்னஸ் செய்கிற, நல்லா சம்பாதிக்கிறேன்னு நினச்சேன். ஆனால் நீ இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்திருக்க, அப்படி தானே மனோஜ்னு சொல்லும்போது மனோஜ் அமைதியாக இருக்காரு. அண்ணாமலை
தன்னுடைய ரூமுக்கு போகாம மாடியில இருந்து ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு. விஜயா யோசிக்கிறாங்க, "என்ன நம்ம வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு. ஆனா இன்னும் ரூம் பக்கமே வரலையே!" அப்படின்னு விஜயா வந்து பார்க்குறாங்க. அண்ணாமலை எங்க இருக்கிறாருன்னே தெரியாம இங்க விஜயா யோசிக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் அண்ணாமலை என்கிட்ட பேசுறதும் இல்ல. சரியா ரெஸ்ட் எடுக்கிறதும் இல்ல. இங்க ரூம் பக்கமே வரமாட்டிக்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் ரொம்ப கோவமா பேசுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனா, என்னை பத்தி என்ன யோசிப்பா? என்ன நினைப்பா? இந்த வீட்ல எல்லாரும் என் பேச்ச தான் கேட்கணும்னு நெனச்சேன். வர வர யாரும் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க. அப்படின்னு விஜயா ரொம்பவே கோவமா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அண்ணாமலை யோசிக்கிறாரு. விஜயா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சதுக்கு சரியான பதில் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கணும். இந்த உண்மையெல்லாம் கண்டிப்பா என் அம்மாவுக்கும் தெரியணும். விஜயாவும், மனோஜும் என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு என் அம்மாவுக்கு தெரியாம இருந்தா எப்படி? என் அம்மா என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு வரும்போது, "இப்படிலாம் நடந்திருக்கு. என்கிட்ட இந்த உண்மைய அண்ணாமலை நீயும் சொல்லாம இருந்திருக்கிறியேன்னு" கேள்வி கேட்டா என்ன செய்ய முடியும்? முத்துவுக்கும், மீனாவுக்கும் இப்ப என்னால எந்த உதவியும் செய்ய முடியல. ஆனா என் அம்மா வந்தா முத்துவுக்கும், மீனாவுக்கும் உதவி செய்யவும் முடியும். விஜயா செஞ்ச இந்த வேலைக்காக சரியான பதில் குடுக்கவும் முடியும். அப்படின்னு அண்ணாமலை வந்து முத்துவோட பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன அண்ணாமலை இப்ப ஃபோன் பண்றான்? நான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா அண்ணாமலை இப்பலாம் ஃபோன் பண்ண மாட்டானே! என்ன ஆச்சு? அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பாட்டி ஃபோன் எடுக்குறாங்க. "அண்ணாமலை, என்ன அண்ணாமலை எப்படி இருக்க? என்ன இப்ப ஃபோன் பண்ணியிருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு பாட்டி கேள்வி கேட்குறாங்க. "அம்மா, வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா கேள்வி கேட்குறீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது. அதாம்மா ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு முத்துவோட பாட்டிக்கிட்ட பேசுறாரு அண்ணாமலை. உடனே இங்க பாட்டி வந்து, "இல்ல அண்ணாமலை, இப்ப நீ ஃபோன் பண்ணியிருக்கிறியே, அதான் கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "நல்லாதாம்மா இருக்கோம்னு" சொல்றாங்க. முத்துவும், மீனாவும், "நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் அண்ணாமலை? நீயும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு அண்ணாமலைன்னு?" கேட்கும்போது, "அம்மா, என்னம்மா பேசுறது? விஜயா திருந்தவே மாட்டேங்கிறா. மனோஜுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இந்த விஜயா என்னென்ன வேலை செஞ்சிருக்கா தெரியுமா? அம்மா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமேன்தாம்மா ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு அண்ணாமலை வந்து பேசும்போது அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு. "அண்ணாமலை, ஏன் அண்ணாமலை இப்படி அழுகுறன்னு?" கேட்கும்போது, "ஆமாம்மா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு நெனச்சேன். முத்துவும், மீனாவும் ரொம்ப பொறுப்பா, ரொம்ப அக்கறையா, கவனமா என்ன பார்த்துக்கிறாங்க. ஆனா என் மேல இங்க விஜயாவுக்கும், மனோஜுக்கும் கொஞ்சம் கூட அக்கறையும் இல்ல, பொறுப்பும் இல்ல. விஜயா திருந்தவே மாட்டான்னு மட்டும் தெரியுது. நான் விஜயா கிட்ட பேசுறதே இல்லம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி விஜயா என்ன செஞ்சா? மறுபடியும் தேவையில்லாத வேலைய செஞ்சிருக்கான்னு மட்டும் தெரியுது. அந்த விஜயா என்ன செஞ்சான்னு மட்டும் சொல்லு." அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை நடந்த உண்மைய ரொம்ப தெளிவா பேசுறாங்க. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு மனோஜுடைய பிசினஸ்க்காக இங்க என் பேச்ச கேட்காம, என்கிட்ட சொல்லாம ஃபினான்சியர் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. வீட்டு பத்திரத்தையும் திருப்பி வாங்கியிருக்காங்க. மறுபடியும் வீட்டு பத்திரத்த ஃபினான்சியர் கிட்ட குடுத்து, மனோஜுடைய வேலைக்காக, பிசினஸ்க்காக நெறையா பணம் கடன் வாங்கியிருக்காங்கம்மா. இந்த உண்மை எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா, இப்படி ஒரு வேலைய செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி விஜயா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் விஜயா இப்படிலாம் செஞ்சிருக்காங்க. இங்க ஃபினான்சியரும், சிந்தாமணியும் வீட்டுக்கு வந்து இந்த உண்மைய சொன்னது மட்டும் இல்லாம, "நான் குடுத்த பணம் எனக்கு வேணும். உங்க வீட்டு பத்திரத்த நீங்க திருப்பி வாங்கிக்கங்கன்னு" ஃபினான்சியர் சொன்னத கேட்டு என்னால பொறுமையா இருக்கவே முடியல. விஜயா எதுக்காக இப்படியெல்லாம் வந்து செஞ்சாங்க? ஏன் இந்த உண்மைய என்கிட்ட சொல்லவே இல்லன்னு நான் வந்து யோசிக்கும்போது, விஜயாவ என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு மட்டும் தோணுது. விஜயா என் பேச்ச கேட்கவே இல்ல. ஏற்கனவே ஃபினான்சியர் இங்க மனோஜ் நெறைய கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னப்ப, மனோஜுக்காக சேர்த்து வச்ச பணத்த நான் தான் குடுத்தேன். இப்ப வரைக்கும் மனோஜ் பொறுப்பே இல்லாம இருக்கான். ஆனா மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு விஜயா இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சிருக்கா. அப்படின்னு சொல்லும்போதே இங்க அண்ணாமலை அழுதுகிட்டே பேசுறாரு. உடனே பாட்டி சொல்றாங்க, "அண்ணாமலை, அப்ப விஜயா இவ்ளோ பெரிய வேலை செஞ்சிருக்கானா? நீ எதுக்காக பொறுமையா இருக்கணும்? விஜயாவ பலார் பலார்ன்னு வெளுத்து வாங்கியிருக்க வேண்டியதானே! இனி விஜயா இந்த வீட்ல இருக்கவே வேண்டான்னு நீயும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டியதானே! ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கான் தானே! இந்த வீட்டு மருமக ரோகிணி இனி இங்க இருக்கவே வேண்டான்னு விஜயா வந்து சொன்னத கேட்டு நம்ம எல்லாரும் அமைதியா இருந்தோம். இப்ப விஜயாவும், மனோஜும் அதே வேல தானே செஞ்சிருக்காங்க. அவங்க மட்டும் எதுக்கு இந்த வீட்ல இருக்கணும்? முத்துவும், மீனாவும் எவ்ளோ பொறுப்பா இந்த குடும்பத்த பார்த்துக்கிறாங்க. வீட்ல உள்ள எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. ஆனா, இங்க விஜயா தான் மாமியாரா இருந்து பொறுப்பா கவனிப்பான்னு நெனச்சா, இந்த விஜயா ஏன் இப்படி தேவையில்லாத வேலைய செஞ்சுட்ருக்கா? விஜயா திருந்துவான்னு நெனச்சேன். விஜயா திருந்த போறதும் இல்ல, இங்க மனோஜும் திருந்த போறது கிடையாது. இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காளே விஜயா! அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அம்மா, இப்ப மனோஜ் வாங்குன கடன
இங்கே வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக முத்துவும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் விஜயா மீனாவை புரிஞ்சுக்கிறதே இல்லை. மனோஜும் முத்து மீனாவை புரிஞ்சுக்காம கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா. என்ன செய்யன்னு தெரியல. இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணாதான் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும். அதனால் வீட்டில் இருக்க வேலையவும் பார்த்துக்கிட்டு இங்கே மீனா வந்து பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்கணும். மீனாவுக்கு கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. மீனாவோட அருமை பெருமை என்னன்னு இன்னும் விஜயா புரிஞ்சுக்காம இருந்தா அப்புறம் விஜயா கிட்ட பேசி என்னம்மா பிரயோஜனம் இருக்குது? அதான் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறேன். என்னால் இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. வீட்டு பத்திரம் கிடைக்கலனா இந்த வீடு நமக்கு கிடைக்காதுமா. இந்த வீட்டில் நம்ம தங்கவும் முடியாது. இந்த உண்மை தெரியாமல் சிந்தாமணி உதவி செய்கிறாங்கன்னு ஃபினான்சியரை நம்பி வீட்டு பத்திரத்தை விஜயா வந்து கொடுத்துருக்க உண்மை இப்போதாம்மா எனக்கு தெரியும். இப்போ என்னம்மா செய்கிறது அப்படின்னு இங்கே அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, பொறுமையாரு அண்ணாமலை, இந்த உண்மையை இப்போயாவது என்கிட்ட சொன்னியே, நானே யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன். நான் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரேன். இப்போ வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜயா செஞ்ச இந்த பிரச்சனைக்கு சரியான பதில் கொடுக்கணும். அவ்வளவுதானே. விஜயா இப்படிலாம் செஞ்சுருக்கவே கூடாது. அப்படியே பொறுப்பே இல்லாமல் இருந்தாலும் மீனா முத்து செய்கிற உதவியை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனால் இப்போ வரைக்கும் மீனாவை புரிஞ்சுக்காமல் இருக்காளா விஜயா? சிந்தாமணி பேச்சை கேட்டு தானே விஜயா இப்படிலாம் செஞ்சா. இனி சிந்தாமணிக்கும் விஜயாவுக்கும் நானே சரியான பதில் கொடுப்பேன். நீ கவலைப்படாமல் இரு அண்ணாமலை. நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சி தான் நானும் இங்கே நிம்மதியாக இருக்கேன். ஆனால் நீ இப்படி அழுதுகிட்டே பேசும்போது என்னால் பொறுமையாக இருக்க முடியல. கவலைப்படாமல் இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் விஜயா கிட்ட பேசுகிறதுக்காக கண்டிப்பாக வருவேன். நீ நினைக்கிற மாதிரி விஜயாவுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, நான் சேர்த்து வச்ச சொத்து பணம், ஏன் நீங்கள் தரணும்னு நினச்ச பணம் கூட இங்கே மனோஜுக்கு தரவே கூடாது, கிடைக்கவும் கூடாது. முத்துவுக்கும் ரவிக்கும் செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். ஆனால் விஜயாவும் மனோஜும் என்னை ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பணமும் சொத்தும் கிடைக்கவே கூடாதுமா. ஏன்னா அவங்க மேலே நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். ஏன்னா அப்படி என்னை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கம்மா. இனி எப்படிம்மா இவங்களை நம்ப முடியும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. எனக்கு புரியுது அண்ணாமலை, நீ சொல்லிட்டேன்ல, நான் வரேன், விஜயா கிட்ட பேசுகிறேன். விஜயா என்னதான் பதில் சொல்கிறான்னு நானும் பார்க்க தானே போகிறேன். நீ சொன்ன மாதிரியே நம்ம சேர்த்து வச்ச பணம் சொத்து எல்லாமே முத்து மீனாவுக்கு மட்டும் இல்லை, இங்கே ரவி ஸ்ருதிக்கும் கிடைக்க தான் போகுது. இங்கே விஜயா செஞ்ச தேவையில்லாத வேலையால் விஜயாவும் மனோஜும் கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு தான் நிற்க போகிறாங்க. மீனா முத்துவோட அருமை பெருமையை இன்னும் புரிஞ்சுக்கலனா அப்புறம் எதுக்கு இவங்க நம்ம வீட்டில் இருக்கணும்? இவங்க செஞ்ச அந்த வேலையை என்னைக்கும் மன்னிக்கவே கூடாது. நான் கிளம்பி வரேன் அண்ணாமலை, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. அண்ணாமலை யோசிக்கிறாரு, என் அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்போ எனக்கு நிம்மதியாகவே இருக்கு. என் அம்மா வரட்டும், விஜயா என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போம். விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னா கண்டிப்பாக என் அம்மா கிளம்பி வரணும். முத்துவும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நல்லா சம்பாதிக்கணும், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. மனோஜும் விஜயாவும் அவங்கள புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து யோசிக்கும்போது, அங்கே வந்து விஜயா, ஆமாம், இவ்வளோ நேரம் யார்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தீங்க? நீங்கள் எப்போ வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன வரவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க, அதெல்லாம் புரியுது. ஆனால் நீங்கள் சரியாக ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இப்படி ரெஸ்ட் எடுக்காமல் யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகுமோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, போதும் விஜயா, என் மேலே இப்போ என்ன உனக்கு புதுசாக அக்கறை வந்துருச்சு? எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன? அப்படி என்னை பற்றி நீ யோசனை பண்ணியிருந்தா இப்படி என்ன ஏமாத்திருக்க மாட்டேன், பொய் சொல்லியிருக்க மாட்டேன். என் அம்மா கிட்ட தான் ஃபோனில் பேசினேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன். அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன். நீ மனோஜுக்காக என்னென்ன வேலை செஞ்சுருக்க, உன்கிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் ரெஸ்ட் எடுக்க வரல. ஆனால் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுறியே, உன்கிட்ட என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது விஜயா யோசிக்கிறாங்க, என் மாமியார்கிட்ட தான் இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசினாரா? எதுக்கு பேசியிருப்பாரு? எப்படியும் என் மாமியார் வரமாட்டாங்க, எனக்கு என்ன பிரச்சனை? எப்படியாவது மீனா முத்துவை முதல்ல இங்கேருந்து அனுப்பணும். அவங்க தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறதா சொல்லி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறேன்னு சொன்னதால இங்கே என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருல அப்படின்னு மீனா முத்து மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற விஜயா உடனே அங்கேருந்து கிளம்பி வராங்க. அடுத்த நாள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பாட்டி அண்ணாமலை அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே கூப்பிடுறாங்க. அம்மா, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, மீனா எங்க, முத்து எங்க, ரவி, ஸ்ருதி எல்லாரையும் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி ஒவ்வொருத்தரையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
உடனே அங்கே வந்த ஸ்ருதி, பாட்டி எப்படி இருக்கீங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே ஸ்ருதி மனசு மாறி நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே இங்கே ரவியோட முகத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இப்படியே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி ஸ்ருதியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பேசும்போது, பாட்டி அப்படின்னு மீனா வந்து பேசுகிறாங்க. மீனா, உனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு முத்து உன்னை ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசினான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? என்ன, அப்போ என்னால் வர முடியல, ஆனால் இப்போ வந்துட்டேன், உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க பாட்டி. அண்ணாமலை வந்து, அம்மா நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அண்ணாமலை வராமல் இருக்க முடியும்? நீ ஃபோன் பண்ணியிருக்க, என்கிட்ட நடந்த உண்மையை பேசியிருக்க, உன்னை பார்க்கணும் பேசணும், இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அங்கே வந்த உடனே மீனா, பாட்டி உங்களுக்காக காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பாட்டி, சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே ரவி வந்து, பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நானும் சமைச்சு கொடுக்குறேன். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறேன். நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து தேவையான எல்லாத்தையும் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு ரவியும் மீனாவும் ரொம்ப அக்கறையாக பேசும்போது சந்தோஷப்படுறாங்க பாட்டி. ஆனால் மனோஜ் வந்த உடனே ரொம்ப அமைதியாக இருக்காரு. பாட்டிக்கிட்ட எதுவுமே பேசாமல் இங்கே வந்து விஜயாவை பார்க்குறாரு மனோஜ். என்ன மனோஜ், உனக்கு விஜயா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதா வேற சொல்லிட்டு இருந்தா, நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினச்சா உன்னுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே. இங்கே ரவியை பாரு, அதே மாதிரி முத்துவையும் பாரு. முத்து மீனாவோட வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்ருதி மனசு மாறி வீட்டுக்கு வந்ததால ரவியோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ஆனால் ஒன்றை நினச்சாதான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஏன்னா விஜயா பேச்சை கேட்டதால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு வந்த உடனே பாட்டி விஜயாவை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது, விஜயாவும் மனோஜும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அம்மா எப்பயுமே எனக்கு நல்லது செய்வாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா உனக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கா, உதவி செஞ்சுருக்கான்னு எனக்கு தான் தெரியுமே. அதனால தானே யாருக்கும் தெரியாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட வேற கொடுத்துருக்கீங்க. இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்கீங்க அதானே அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இல்லை அத்தை, மனோஜோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியும், ரோகிணியால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அதனால தான் அத்தை என்ன செய்யன்னு தெரியாமல் இப்படிலாம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயா நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்னத்தை நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? ஒரு பக்கம் உங்கள் பையன் அண்ணாமலை என்னை புரிஞ்சுக்காம என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு என்கிட்ட பேசாமல் இருக்காரு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த உடனே எல்லார்கிட்டேயும் சந்தோஷமாக பேசுனீங்க. என்கிட்டேயும் மனோஜ்கிட்டேயும் இவ்வளோ கோவப்படுறீங்க. அப்படி நான் என்ன தான் செஞ்சுட்டேன்? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, அதானே நீ வந்து செஞ்சது எல்லாமே சரின்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ என்ன செஞ்சுருக்கேன்னு உன்னால் யோசிக்க முடியல. மீனாவும் முத்துவும் மட்டும் உதவி செய்கிறேன்னு சொல்லலைன்னா, அங்கே ஃபினான்சியர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்கலனா, கண்டிப்பாக ஃபினான்சியர் வந்து போலீஸை வர வச்சு உதவி கேட்டிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் விஜயா? நீ தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்க, அதனால நீ நல்லா அனுபவிக்க வேண்டியதான். ஆனால் அண்ணாமலைக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாதே, அண்ணாமலையும் ஏமாத்திருக்க, அசிங்கமாக இல்லை? அண்ணாமலை போட வேண்டிய கையெழுத்தை மனோஜ் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு காரணம் நீ தானே? அப்படி தானே மனோஜ் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பிரச்சனைக்கு காரணமே நீ தான், ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிற. ஆனால் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் விஜயா, அதனால நீ பேசுகிற எல்லாத்தையும் நான் நம்புவேன்னு மட்டும் நினைக்காத. அண்ணாமலை யோசிச்சு சரியாக தான் முடிவெடுத்திருக்கான். அண்ணாமலையோட சொத்து பணம் எதுவுமே மனோஜுக்கு கிடைக்க போகிறதில்ல, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண விஜயாவுக்கும் வரப்போகிறதில்ல. ஆனால் முத்துவுக்கும் ரவிக்கும் தான் நாங்கள் வந்து பணம் சொத்து எல்லாத்தையும் தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டு விஜயா ரொம்பவே பதட்டமா, அத்தை என்ன நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? என்னை உங்கள் பையன் அண்ணாமலை புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல, நீங்களாவது புரிஞ்சுக்கணும்ல. நான் உங்களுக்கு ஒரே மருமக, என் பேச்சை கேட்க மாட்டிங்களா? எப்போ பார்த்தாலும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் பொறுமையாக இருங்க பாட்டி, அம்மா இப்படி தான் எப்போ பார்த்தாலும் எங்களை பற்றி தான் பேசுவாங்க, எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஃப்ரெண்டு சிந்தாமணி மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறாங்க. அதே மாதிரி சிந்தாமணி மீனாவுக்கு வேலையில் பிரச்சனை செஞ்சால் வீட்டில் வந்து எங்கள் அம்மா பிரச்சனை செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை பாட்டி அப்படின்னு முத்து வந்து பேசும்போது, அப்படியா விஜயா, சிந்தாமணி பேச்சை கேட்டு தான் இப்படிலாம் செஞ்சியான்னு கேட்கும்போது, அத்தை சிந்தாமணி அப்போ என் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, ஆனால் இப்போ தான் என்னை வசமாக மாட்டி விட்டுட்டாங்களே, என்னை பற்றின உண்மையை சொல்கிறேன்னு என்னை தலகுனியை வச்சுட்டாங்க. நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்க விஜயான்னு என்கிட்ட பேசிட்டு போகிறாங்க சிந்தாமணி. எனக்கு என்னவோ சிந்தாமணி தான் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு தோணுது. அவங்கள நான் நம்பியிருக்கவே கூடாது, இந்த பணத்தை நான் வாங்கியிருக்கவே கூடாது. சிந்தாமணி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு வேலை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இங்கே விஜயா சொல்லும்போது, உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் விஜயா. சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்ததுக்கு அப்புறமா தான் அவங்கள பற்றின உண்மை உனக்கு தெரியுதா?
நான் வந்த உடனே உன்கிட்டயும் கேள்வி கேட்கணும், சிந்தாமணிக்கிட்டயும் கேள்வி கேட்கணும்னு தான் நினச்சேன். ஆனா மீனாவுக்கு விஜயா உன்னாலயும் சிந்தாமணியாலயும் பிரச்சனை வந்தா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க ரூமுக்கு போறாங்க. மீனாவும் பாட்டிக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு குடுக்குறாங்க. இங்க ரவி சொல்றாங்க, பாட்டி வந்ததுக்கு அப்புறமா என் அம்மா பதில் பேசாம எவ்வளோ அமைதியா இருக்காங்க பாத்தியா ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி எப்பயுமே நம்ம கூட இருந்தா மீனா சந்தோஷமா இருப்பாங்க. பாட்டி வந்ததுக்கு அப்புறமா விஜயாத்த தேவையில்லாம மீனா கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனா பாட்டி அவங்க வீட்டுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா மறுபடியும் மீனா கிட்ட பிரச்சனை செய்வாங்க. விஜயாத்த என்னைக்கு தான் திருந்த போறாங்கன்னே தெரியல. ஆனா பாட்டி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. விஜயாத்தைக்கு மட்டும் இல்ல, சிந்தாமணிக்கும் சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே ரவி அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் பேசிட்டு இருக்காங்க. மீனா அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்தணும்னு அவங்க அங்க வேலை பார்க்குற எல்லா அக்கா கிட்டேயும் உதவி கேட்குறாங்க. அவங்க எல்லாரும் மீனாவுக்காக இங்க இருக்கிற அ அந்த பூ ஆர்டர்லாம் எடுத்து செய்றாங்க. டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து ரொம்ப நல்லபடியா செஞ்சு குடுக்குறாங்க. அப்பப்ப சிந்தாமணி மீனா முத்து மேல உள்ள கோவத்துல தன்னுடைய ஆளுங்கள அனுப்பி பிரச்சனை செய்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு சிந்தாமணி மேல ரொம்ப கோவம் வருது. சிந்தாமணிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு அ வேணும்னே அந்த ஆள அனுப்பி எனக்கு பிரச்சனை செஞ்சாங்க. இப்ப மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஆளுங்களெல்லாம் அனுப்பி அப்பப்ப பிரச்சனை செய்றாங்கன்னு சொல்லும்போது, "மீனா, நாங்க கடையில எங்க வேலைய பார்க்கவே முடியல. சிந்தாமணியோட ஆளுங்க பிரச்சனை செய்றாங்க மீனா. நீ தானே சொன்ன, பொறுப்பா இந்த வேலையெல்லாம் நல்லபடியா செஞ்சோன்னா, நமக்கு நல்ல வருமானம் வரும்னு." நீ சொன்ன அ அ இந்த உண்மையால தான் நாங்களும் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம். ஆனா, எங்களால வேலை செய்ய முடியல. எங்க கடையவும் பார்த்துக்க முடியல. சிந்தாமணியோட ஆளுங்க பிரச்சனை செய்யும்போது எங்களால என்ன செய்ய முடியும் மீனா? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மீனா கிட்ட சிந்தாமணிய பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனா எனக்கு தான் சிந்தாமணி பிரச்சனை செய்றாங்கன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா, எனக்காக உதவி செய்ற எல்லாருக்கும் பிரச்சனை செய்றாங்களா? சிந்தாமணிக்கு வேற வேலையே இல்ல. என்ன செய்றது? அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்க மீனா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுக்காம, வீட்ல இருக்க வேலையவும் பார்க்காம யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்க வந்த பாட்டி, "என்ன மீனா, இப்ப தான் வீட்டுக்கு வந்தியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா பாட்டின்னு" சொல்றாங்க. "விஜயா என்ன செய்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "அத்தை, எனக்கு நெறைய வேலை இருக்கு அத்தை" அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன செய்றன்னு கேட்டேன்" அப்படின்னு பாட்டி சொல்லும்போது, "அத்தை நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு" சொல்றாங்க. மீனா இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா. நீ மீனாவோட மாமியார் தானே? மீனாவுக்கு காஃபி குடுக்கலாம். இல்ல மீனாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு குடுக்கலாமே! நீ என்ன அமைதியா இருக்க? நீ எப்பயுமே வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா, வீட்ல இருக்க வேலையெல்லாம் மீனா மட்டும் தான் பார்க்கணுமா? கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல விஜயா. எப்பதான் பொறுப்பா, நல்ல மாமியாரா மீனாவ நல்லபடியா பார்த்துக்க போற? அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. மீனா என் மருமகளே இல்ல. இதுல மீனாவ நான் நல்லபடியா பார்த்துக்கணுமா? எதுக்கு அத்த? நீங்க வந்துட்டீங்கல்ல, மீனாவ நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயா, நான் சொல்றத நீ கேட்கணும். இல்ல பொறுமையாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கால்ல, ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அத்த நானா? கிச்சன்ல இருக்க வேலைய செய்யணும்னு சொல்றீங்க. மீனாவுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுமா? வேண்டாம் அத்த, இந்த வேலையெல்லாம் என்னால செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்ற வேலைய நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு பாட்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க. இதுக்கு மேல நம்ம பேசினா, அப்புறம் என் மாமியார் ரொம்ப கோவமா இருக்கிறதுனால, மீனா முன்னாடி என்ன பலார்ன்னு வெளுத்து வாங்கிருவாங்க. அப்புறம் நான் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். பதில் பேச முடியாம நிக்கணும். அப்படின்னு உடனே மீனாவுக்காக ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு தராங்க விஜயா. பாத்தியா மீனா, இப்படி பேசினாதான் விஜயா வேலை செய்வா. இல்லனா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தேவையில்லாம உனக்கு பிரச்சனை செய்யணும்னு யோசிப்பா. ஜூஸ் எல்லாம் எடுத்துக்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி என்ன பாட்டி, விஜயாத்த எனக்கு காஃபி கொண்டு குடுக்குறது, ஜூஸ் எடுத்துட்டு வரதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்றாங்க. வேண்டாம் பாட்டி. நீங்க இருக்கும்போது அமைதியா இருப்பாங்க. அப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னைக்குமே விஜயா பிரச்சனை செய்யாம நான் பார்த்துக்கிறேன். நீ எவ்வளோ பொறுப்பா வேலைய பார்த்துட்டு இருக்க. விஜயா வீட்ல சும்மா தானே இருக்கா. இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதா என்ன? நீ தான் மீனா விஜயாவுக்கு ரொம்பவே இடம் குடுக்குற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்படி இல்ல பாட்டி அப்படின்னு பேசுறாங்க. நீ அமைதியா இரு மீனா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீ ரெஸ்ட் எடு. ஆமா, என்ன ரொம்ப அமைதியா இருக்க? என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்ல பாட்டி, எப்பயும் போல எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். என் கூட வேலை பார்க்குற எல்லாருமே எனக்கு நிறைய உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க செய்கிற உதவியால தான் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக செய்ய முடியும்னு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் இப்போ சிந்தாமணி அவங்க ஆளுங்களை அனுப்பி நிறைய பிரச்சனை செய்கிறாங்க. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை செய்கிறாங்கன்னு பொறுமையாக இருந்தா, இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் பிரச்சனை செஞ்சா எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? சிந்தாமணி கிட்ட பேசி பார்த்தேன். அவங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாமல் பேசுகிறாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எப்படி விஜயாத்தைக்கு பிடிக்கலையோ அதே மாதிரி சிந்தாமணிக்கும் பிடிக்கல.
நீ மட்டும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காம நான் கஷ்டப்படணுமான்னு என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உனக்கு பிரச்சனை செய்யாமல் நான் சும்மா இருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக இந்த வாய்ப்பு வேண்டாம், இந்த வேலை வேண்டான்னு நீயே முடிவெடுக்கணும். அதே மாதிரி உனக்கு நல்ல பேர் கிடைக்க நான் விடவே மாட்டேன். எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் நீ ஏன் முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்கணும் அப்படின்னு என்னென்னவோ பேசுகிறாங்க. அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயா சந்தோஷப்படுறாங்க. என்னதான் சிந்தாமணி எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லி என்னை வசமாக மாட்டி விட்டாலும் மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு இப்படிலாம் செய்கிறாங்களா? பரவாயில்லையே. நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் சிந்தாமணி செய்கிறாங்கன்னா இதெல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்குது. மீனா என்னவோ நிறையா வேலை பார்க்குறா, மீனாவால் தான் இங்கே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்க முடியும்னு என் மாமியார் வந்த உடனே என்னென்ன பேசுனாங்க. இப்போ மீனா நல்லா அனுபவிக்கிறா. இனி எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சாலும் சிந்தாமணி இந்த வாய்ப்பை செய்ய விடவே மாட்டாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறதே இல்லை. அப்புறம் என்ன, இதெல்லாம் விஜயா வந்து என் மாமியார்கிட்ட சொன்னால் மட்டும் என் மாமியாரால் என்ன செய்ய முடியும்னு விஜயா வந்து ரொம்ப சந்தோஷமாக யோசிக்கிறாங்க. உடனே பாட்டி, என்ன மீனா இந்த பிரச்சனைக்காகவா இவ்வளோ யோசிக்கிற? வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக தான் விஜயா கிட்ட சொல்லியிருக்கேன்ல. இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி, நீங்களா? நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தானே வரணும், நீ கவலைப்படாமல் இரு, நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. என் மாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தாலே என்கிட்ட கேள்வி கேட்டு பிரச்சனை செய்வாங்க. சிந்தாமணிக்கிட்ட என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் மீனா வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, நானும் வரணும். சிந்தாமணியால் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வருது. சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்தா விஜயா திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. உடனே முத்து சொல்கிறாங்க, நானும் வரேன் பாட்டின்னு சொல்லும்போது, வேண்டாம் முத்து, நீ நிறைய சவாரிக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, நீ உன்னுடைய வேலையை பாரு, மீனாவுக்கு உதவி செய்ய நான் இருக்கேன் அப்படின்னு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக பாட்டி வராங்க. எப்பயும் போல் இங்கே மீனாவோட பூக்கடைக்கு பாட்டி வந்த உடனே, இங்கே பரவாயில்ல மீனா, நீயும் பூக்கடைக்கு ஓனர் ஆகிட்ட, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா கிட்ட பேசுகிறதுக்காகவும் இங்கே சிந்தாமணி வராங்க. பாட்டி, சிந்தாமணி வராங்க அப்படின்னு சொன்ன உடனே, இவங்க தானே சிந்தாமணி, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன சிந்தாமணி, இங்கே எங்கள் வீட்டு மருமக மீனாவை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்ட உடனே, நீங்கள் விஜயாவோட மாமியார் தானே, நீங்கள் மட்டும் எதுக்கு மீனாவோட பூக்கடைக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க சிந்தாமணி. பரவாயில்லையே, கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன மீனா, என் ஆளுங்க வந்து பிரச்சனை செஞ்சுருக்காங்க, நீ வந்து ஆஃபீஸில் இருக்க வேலையை சரியாக செய்யாமல் இங்கே வந்து இந்த வேலையே வேண்டான்னு சொல்லுவேன்னு பார்த்தா என்ன, இன்னும் நீ வந்து இப்படி யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கலையா? இந்த வாய்ப்பு மறுபடியும் எனக்கு கிடைக்கணும், இந்த வேலையை நீ செய்யக்கூடாது, உனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ சந்தோஷமாக இருக்கிறல்ல, அதனால் உனக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த பூக்கடைக்கு ஓனரான உடனே நீ வர வர எனக்கு நிறைய பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்ட மீனா. எங்கள் பேச்சை கேட்குறதில்ல, உன் மாமியார் பேச்சையே கேட்குறதில்ல, என் பேச்சையா கேட்க போகிற அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த பாட்டி ரொம்ப கோவமாக சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன, நானும் பொறுமையாக இருந்தா மீனா கிட்ட ரொம்ப பேசுகிறீங்க. சிந்தாமணி, உங்கள் பேச்சை கேட்டு தான் விஜயா தேவையில்லாமல் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கா. என் வீட்டில் ஒன்னால தான் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் நீ இப்போ மீனா கிட்ட வந்து பேசுறியான்னு சொல்லும்போது, மீனா மட்டும் என் வேலையில் தலையிடலையா? என் பொண்ணோட வாழ்க்கையிலையும் மீனாவால் நிறைய பிரச்சனை வருது. என் பொண்ணு ரேகா இத்தனை நாள் என் பேச்சை கேட்டுட்டு இருந்தா, ஆனால் இப்போ என் பேச்சை கேட்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மீனா தானே அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், மீனா முத்துவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. உங்கள் பொண்ணு ரேகா உங்கள் பேச்சை கேட்காததுக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் வேலையில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறீங்கன்னு உங்கள் பொண்ணு ரேகாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, மீனா என்னென்ன செய்கிறான்னு எனக்கு தானே தெரியும், மீனாவுக்கு சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போதே பாட்டி மறுபடியும் சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. மறுபடியும் மீனாவுக்கு ஒன்றால் பிரச்சனை வந்தால் நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைப்பியா? உன்னை பற்றின எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும். நீ என்னென்ன பிரச்சனை செய்வேன்னு எனக்கு தெரியும். மீனாவுக்காக நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். இப்போ வேணும்னா முத்து உண்மையை கண்டுபிடிச்சி உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாலும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோன்னு சந்தோஷப்படலாம். ஆனாலும் இனி நான் வந்து மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், உண்மையை சொல்கிறேன், போலீஸ்கிட்ட உதவி கேட்குறேன்னா என்றைக்குமே நீ வெளியில் வரவே முடியாது. அதனால் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா நீ உன் வேலையை மட்டும் பாரு. எங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பிரச்சனை செஞ்ச, இல்லை மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்யணும்னு நீ யோசிச்சா கூட நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. மீனா கிட்ட நீ எதுக்கு பேசணும்? மீனா கிட்ட தேவையில்லாமல் வந்து பேசவும் வேண்டாம்,
மீனாவோட வேலையில நீ தலையிடவும் வேண்டாம். இனி அண்ணாமலை வீட்ல தான் இருக்க போறேன். உன்னால பிரச்சனை வந்தா மீனாவுக்காக சப்போர்ட் பண்ண நாங்க எல்லாரும் வருவோம். உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு இங்க முத்துவோட பாட்டி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் சிந்தாமணியை பலார்னு வெளுத்து வாங்கினதால இங்க சிந்தாமணி பதில் பேசாம ரொம்ப கோவமா விஜயாவோட மாமியார் இப்படிலாம் செய்றாங்கல்ல அப்படின்னு அங்கிருந்து ரொம்ப கோவமா கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமா சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துட்டேன். இனி சிந்தாமணி மீனாவோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யவே முடியாதுன்னு சொல்றாங்க. அத்தை, நீங்க சிந்தாமணி கிட்ட பேசுனீங்களா? எதுக்கு அத்தை உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லும்போது மறுபடியும் நீ சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க பாட்டி. அத்தை, என்னத்தை இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்குறாங்க விஜயா. ஆமா, நீ பேசுகிற பேச்சுக்கு நீ தேவையில்லாமல் செய்கிற இந்த வேலைக்கு நான் பொறுமையாக வேற இருக்கணுமா? சிந்தாமணிக்கு சரியான பதில் கொடுத்துட்டேன்னு நான் சந்தோஷப்படும் போது சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற உனக்கும் சரியான பதில் கொடுக்கணும்ல. அதான் பலார்னு வெளுத்து வாங்கினேன். என்ன விஜயா, இனி சிந்தாமணியை பற்றி யாரும் இந்த வீட்டில் பேசக்கூடாது. சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வரவே வராது. மீனா முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா அமைதியாக இருக்காங்க. என்ன, என் வீட்டுக்காரரும் என்னை புரிஞ்சுக்கல, என் மாமியாரும் என்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. பாட்டி மீனாவுக்கும் முத்துவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமா நல்ல வேலை செஞ்சு முன்னேறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி. பாட்டி வந்ததுக்கு அப்புறமா மீனாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அதனால வீட்டில் இருக்க வேலையெல்லாம் இனி விஜயா மட்டும் இல்லை, மனோஜும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டு இங்க பதில் பேசாம இருக்கிறாரு மனோஜ். முத்து மீனாவுக்காக பாட்டி சப்போர்ட் பண்றாங்க. வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. மீனாவும் முத்துவும் மட்டும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு மீனா முத்து மேல கோவமா இருக்காரு மனோஜ்.